நான் நாளைக்கு செத்து போறேன். ஏன் நாளைக்கு செத்து போற? ஏன்னா எனக்கு நைட்டு எங்க அம்மா பூரி சுடுறாங்களே, அதனால தான். என்னடா இது எப்படி செஞ்சாலும் கடையில் சுடுற மாதிரி வீட்டில் நமக்கு புசு புசுன்னு பூரி வர மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. லைட்டாக ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா புசு புசுன்னு ஹோட்டலில் சுடுற மாதிரியே வரும். உப்பு சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி எப்பவும் போல் நல்லா மாவை பிசைஞ்சிக்கணும். மாவு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மாவு ஊறுற கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு சைடில் வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சைக்கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாகவே வணங்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு இப்போ இதில் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டுக்கடலை இருக்குல்ல, அந்த பொட்டுக்கடலையை அரைச்சி அந்த மாவை இதில் நம்ம சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா வரும். சில பேர் கடலை மாவாகவும் சேர்ப்பாங்க. பட் அதை விட இது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இந்த கடலை மாவை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடணும். இதில் நம்ம வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நம்ம சுவையான பூரி மசாலா ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை பார்த்தாலே தெரியுது கடையில் வர மாதிரியே வந்திருக்குன்னு. அடுத்து நம்ம ஊற வச்ச மாவை எடுத்து நல்லா சின்ன சின்னதாக உருண்டையாக தட்டி நம்ம பூரி போட்டு இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பூரி எப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.